வாங்கண்ணே. ஏடாச்சு கொத்தளங்கப்பல வெட்டியாச்சா? புகை அதிகமாக இருக்கு, விட்டோம்ட்டாங்கண்ணே. வெட்டிட்டு வராதா வேறோட புடிட்டு வரதான் ஆம்பளை. இப்படி விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. விதைச்சது யாரா வேணாலும் இருக்கலாம், அறுக்கிறது நம்மளா வேணா இருக்கணே. அண்ணேங்கடா தோப்புல இருக்காருண்ணே. தம்பி வாங்க. ஐயா உட்காருங்க. இல்லைங்க பரவாயில்ல. என் பக்கத்துல உட்காரவே பயப்படுற நீயே எங்க பொண்ணு கூட ஆசைப்படுற. அம்மா அடிக்காதய்யா. மயக்கத்துல இருக்கிறவனுக்கு கல்லுக்கும் பாலுக்கும் வித்தியாசம் தெரியாது. அது மாதிரி தான் உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. கூட்டிட்டு போமா. என்னப்பா பங்காளி, என்னைக்கு வராரு? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராரு. மாமன் மச்சானுக்குள்ள மல்லு கட்டு வேணாம் தான் நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு பேசாம இருந்தேன். வாடிக்கு ஒத்து வராத மாட்டை பிடிச்சி வண்டியில கட்டுங்க. அதை விட்டு மாட்டை பிடிச்சவன் கையை வெட்டியிருக்கீங்க. வெட்டி போட்டாலும் வேடிக்கை தான் பார்ப்பேன்னு நினைச்சிட்டீங்களோ? ஐயங்கோட்டை ஜல்லிக்கட்டில் வந்த பிரச்சனைனால தான் மதுரை மாவட்டத்தில் சில ஊர்களில் ஜல்லிக்கட்டு நடந்தால் கலவரம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் உங்கள் ஊர் ஒன்று. நான் பெர்மிஷன் கொடுத்து ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா எனக்கு தானே பிரச்சனை. சார், நாட்டில் நாலு நல்லது நடந்தா அதில் ஒரு கெட்டது நடக்க தான் சார் செய்யும். அதுக்காக எல்லாத்தையும் ஒரேடியாக நிறுத்திட்டா எப்படி சார்? இப்படியே விட்டதுனால தான் நம்ம ஊர் மஞ்சளுக்கு வெள்ளைக்காரன் ரைட்ஸ் வாங்கியிருக்கான். இப்போ மாடு வரைக்கும் வந்து நிற்கிறான். உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைனால தானே சார் யோசிக்க வேண்டியது இருக்குது. சார், எங்களுக்குள்ள மனக்கசப்பு இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனால் ஊருக்கு ஒன்றுனா விட்டு கொடுக்க மாட்டோம் சார். சார், எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார். எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. இன்னைக்கு கோயிலில் காப்பு கட்டியாச்சு. இன்னைக்கு இருந்து 15வது நாள் நம்ம கருப்சாமி கோயிலில் வந்து திருவிழா. அடுத்த நாள் ஜல்லிக்கட்டு. தலைக்கட்டு வரி கொடுக்காதவங்க கொடுத்துருங்கப்பா. அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் மேட்டுப்பட்டி ஆளுங்கிட்டையும் தலைக்கட்டு வரி வசூல் பண்ணுங்க. அவங்களும் ஜல்லிக்கட்டில் கலந்துக்கட்டும். ஏப்பா கண்ட பயிலெல்லாம் கலந்துக்கிறதுக்கு கட்சி கூட்டமா இது? யோ நிறுத்தியா. ஊர் ஒண்ணு கூடி இருக்கல, ஓன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. இந்த சாவுல இருந்து ஜல்லிக்கட்டு வரைக்கும் எங்களை ஒதுக்கி வச்சது யாரு? உன் பாட்டையும் போட்டேன் நானே. ஒதுங்கி நின்னா அப்படியே ஓச்சு போடுவீங்களோ? திங்கிற சோறுல இருந்து கும்புற சாமி வரைக்கும் சாதி பார்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் போற வரவங்கள ஏறி மீச்சிட்டு போறான். ஊருக்கே சோறு போட்டவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு கிடக்கிறதுனாலதான் குடிக்கிற தண்ணி கூட கண்டவன்ட்ட போய் கையேந்து நின்றுட்டு இருக்கோம். இங்க பாருங்க, ஜல்லிக்கட்டுன்றது ஒரு விளையாட்டுன்னு மனுஷனுக்கு மட்டும் தான் தெரியும். மாட்டுக்கு என்ன தெரியும்? மாட்டுக்கு மட்டும் தான் கொம்பு இருக்கு, மனுஷனுக்குமா கொம்பு இருக்கு? அதுக்காக ஓரமா இருக்கீங்களா உள்ள விட முடியுமா? ஏய், ஓரமா இருந்தவன் உள்ள வந்தா தாண்டா ஊர் ஒத்துமையா இருக்கும். இந்த வருஷம் அவங்களே சேர்த்து தான் ஜல்லிக்கட்டு நடத்துறோம். கலி, நீ வீரனா இருந்தா வந்து மாட்ட போடுறா நொன்ன. ஏய், சங்க எடுத்து போடுவா. பாருப்பா, அது சரிப்பா. யாருக்காலே முத ஊக்குறது? அது இங்கே பேச வேண்டியதானே? என்னப்பா புதுசா கேட்குற? ஊர்ல முதல் தலைக்கட்டு ரத்ன மாப்பிள்ள தானப்பா. அவருக்காலே தானே முதல்ல விடணும். அதானே ஊர் வழக்கம். யோ வழக்கம்னு சொல்லி பரிவட்டமும் அவருக்கு தான் கட்டணும், முதக்காலே அவரு தான் அவுக்கணும். இப்படி எல்லாத்தையும் அவரே பண்ணா அப்புறம் நாங்க இதுக்கு. என் காலையை முதல்ல அவுக்குறதா இங்க பிரச்சனைனா இந்த வருஷம் அவங்க காலையை முதல்ல அவுக்க சொல்லுங்கய்யா. ஏன் தம்பி வழக்கத்தை எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்க? விடுங்கண்ணே, வழக்கன்றதே ஊர் ஒன்றா இருக்க தானே. உங்களுக்காக இந்த முடிவு எடுக்கலை, ஊர் ஒத்துமையாக இருக்கணுன்றதுக்காகத்தான். மரியாதைன்றது தானாக வரணும். இன்னைக்கு எப்படி நான் அவங்கள ஜல்லிக்கட்டுக்குள்ளே விட்டணும், அதே மாதிரி கூடிய சீக்கிரம் கோயிலுக்குள்ளேயும் விடத்தான் போகிறேன். இருக்கிற வரைக்கும் மான மரியாதையெல்லாம் கேட்டுத்தான் வாங்கணும் போல் இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் தான் கூழ கும்பிட்டு போடுவீங்க? அப்படி என்னையா செஞ்சுட்டாரு?
நீ என்னப்பா அவர் நல்லது பண்ணோட குத்தன்னு சொல்ற? நம்மள ஜல்லிக்கட்டில் விட்டது அறுக்க போற ஆட்டு மேல மஞ்சள் தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்தும் போது நல்லா தான் இருக்கும். வாங்கய்யா. ஊர்ல இருக்க அம்புட்டு காலைக்கும் பார்க்க வைக்கணும். சரி மாப்ள. ஒரு புடியக்கார விடாம அம்புட்டு பேத்துக்கு சொல்லி அனுப்பலாமியா. பெருசா செஞ்சலாமியா. போய்டு. சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பாண்டியனார் சீமையில சிங்க நிகர் காளையன திருமகனார் வராரு. நீ நடந்த பாதையெல்லாம் நீதி செல்லும் எம்மானே. சீரான செய்தி சொல்லி நெஞ்சுக்குள்ள நின்னவனே. சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பாண்டியனார் சீமையில சிங்க நிகர் காளையன திருமகனார் வராரு. என்ன மாப்ள தயங்கி நிக்கிற? அட சண்டைக்காரை வேணாலும் சொந்தக்காரை விடியா, இறங்கி வாயா. ஏப்பா பாக்கு வச்ச கலைய இறை எடுக்க விட்டுறாத. இந்தாங்க. ஏ காளி அதை வாங்கி வை. சரிங்கய்யா. என்ன பங்காளி தட்டை நீ வாங்காம அவனை வாங்க சொல்லி அசிங்கப்படுத்துற? நீங்க தானப்பா ஊருக்குள்ள எல்லாரும் ஒண்ணுனிய, இப்ப வீட்டுக்குள்ள பிரிச்சு பாக்குறியா? ஐயா எடுத்துக்க. அட என்னப்பா நீ? அரசாலி ஐயா. சரிண்ணா. மட்டுமா? நட்டநாடு பொட்டலில 4 மாட கூடலில 8 வச்சு நீ நடந்தா கிட்ட நிக்க யாரும் இல்ல. கள்ளழக மலை வாழும் கருப்பனே காவலனே, மீனாட்சி பட்டணத்தை மீட்டெடுத்த காதலனே. நமக்கு கீழே ஒருத்தர் இருக்கான்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் நமக்கு மேல ஒருத்தர் இருந்து நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டே தான் கீழ மேல கிடந்த ஊரை ஒன்னாக சேர்த்தீரே. முழுது அழுத பொழுது ஓடி வந்து காத்தீரே. அந்தி நீல சந்திரனே நந்தனத்து எந்திரனே, சொந்தமென வந்தவனே சோறுடச்சி தந்தவனே. சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த அந்த குட்டிய கோயிலுக்கு நேர்ந்து விட்டாச்சியா? சிங்க நிகர் காளையன திருமகனார் விளையாடுறா விளையாடுறா. எவனே வர விடாத. சுத்து மாப்ள. எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பே வந்தாலும் பொம்மை காலை ஒன்றும் பண்ண முடியாதோ. அந்த தைரியத்துல தானே மாட்டை பிடிக்கிறவன வீரன் நாங்க. இந்த வட்டம் மாட்டை பிடிச்சி நாங்களும் வீரன் தான் காட்டுவோம். அண்ணே ஒரு நிமிஷம் ஒட்ட விடாதண்ணே, உரி விடும்ண்ணே. ஏ மாட்டானுஞ்ச கையோட காலை பின்னடா. எப்பேற்பட்ட காலையா இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம கால மேல எவனாவது கை வச்சான்னா வச்சவன் கை அவன் தோல்ல இருக்க கூடாதா? டேய் அம்படி காலைக்கு நகர கொம்ப சொல்லுங்கடா.
இது ஒத்த சுத்து கூட யாரையும் ஒட்ட விடாது. எப்படி பிடிச்சு பாரு. வலிவிடு வலிவிடு. பிடிச்சுக்க. நல்ல மாப்பிள்ளை பிடிச்சிட்டு மாப்பிள்ளை பிடிக்கிற மாப்பிள்ளை பரிசு. பரிசு மாப்பிள்ளை பரிசு. கால பரிசியா. அடுத்து வாடி வாசல்ல வந்து நிக்கிறது நம்ம ஊர் சேரி காரி காளையா. இத புடிச்ச ஊர் சுத்து நின்னா நம்ம ஊர் முதலமக்காரி பெருமாள் சார்வா 101 ரூபாயா 101 101 101 ஆள பறக்குதியா கால பறக்கியா பறந்து வெச்சியா போச்சியா. அடுத்து வாடில வந்து நிக்கிறது நம்ம சத்திரப்பட்டி ரத்னமையா கால. நல்லா கேட்டுக்க. இது என்ன தெரியலையா அம்படார காலப்பா. இத புடிக்கிறவங்களுக்கு 201 ரூபாயா. வேடி கொண்டு ஐயா அன்பளிப்பா கொடுப்பாரு. மாப்பிள்ளை விளையாட்டு இல்ல ஜல்லியாட்டு. சும்மா ஏய். சும்மா ராக்கெட் மாதிரி போதியா. காலையில இது காலையா. கால பிடிபடலே. ரத்னமையா மாத்திரமில்ல அவர மாதிரி அவர் காலைய வீரனையா. வராமலாம் பிடிக்கல. ஒரு ஆள்கிட்ட பஸ் கூப்பிட. போப்பா தண்ணியை போட்டு கஷ்டப்படக்கூடாது. காலையில் குத்த போகுது. ஏய் ஏன்டா அலம்பல் பண்றீங்க? மாட்டை ஒத்தைக்கு வந்து பிடிக்கிறா. தண்ணியிலே போட்டு சவாரி வெளியே போய் உட்காருங்கப்பா. எப்பா புரியக்காரங்களா பங்காளிய காலைய பிடிச்சி பகைய பார்த்துக்காருங்கப்பா. மாயம்பச்சில காலைய பிடிச்சி பொண்ணுங்களை வளைக்க பாருங்கப்பா. எப்பா அடுத்து வாடில வந்து நிற்கிறது வேப்பம்பட்டி புள்ளிமலையா. இந்த காளைய அணையவங்களுக்கு நம்ம ஊரு பட்டையார் சார்வா எங்களை போனப்பா. இந்த காளைய அணைஞ்சு 5 சுத்துக்கு நிக்கிறேன். புரியக்காரங்களா நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த காளை இடது புறமா பாய. வந்துருச்சே காளை வந்துருச்சே. அப்படியே அப்படியே பால் பாண்டியா. மேட்டுப்பட்டி பால் பாண்டி கட்டிட்டாப்லையா. அருமையா கட்டு மேட்டுப்பட்டி பால் பாண்டி காளைய பிடிச்சிட்டாப்லே. மாடு பிடி மாடு. வாப்பா பால் பாண்டி பச்சை வாங்கிப்பா. அப்ள போடுங்க. மாடு அணைஞ்சு கொண்டு வாடா. டடா புடி புடி புடி. மாடே புடியா. ஒரு மாடு எத்தனை வேறப்பா. ஏய் மாடு குத்த பாப்பா மாடு நிக்கிறே. நீ போடா. ஏய் ரெண்டு பேரும் அணையாத. செல்லாதே. மாடு மேல ஒரு தண்ணியை பஸ் கொடுக்க போற. ஏய் வாங்கப்பா. எப்பா புரியாதீங்களா கவனிச்சுக்கங்க. அடுத்து வர்றது நம்ம குளமுகல குடும்பத்தினுடைய இன்னொரு காலை. இதை பிடிக்கிறவங்களுக்கு 5 மணி தங்க தங்கலிப்பா 5 மணி தங்க தங்கலி. மாட்ட விடுப்பா. மாடு வெளியே வருது. புடிச்சா வீரண்டா சூரண்டா. ஆமா கால மண்டி போட்டுருச்சு. அடா அடா புரா. குளமங்கலம் குருமூர்த்தி மாடு புடி மாடாயி போச்சு போய். ஏய் மேட்டுப்பட்டியா வீரன் தான்டா. ஏய் வேட்டியோ காரியா. டேய் வேட்டியோ கட்டா. காளையை பிடிக்கிட்டு மானத்தை வாங்கி விட்டாங்க. இனிமே வேல் கம்பி வீச்சர் வாழைய பரலதுக்கு போடுங்கடா. தம்பிய கடா அண்ணன் வெளியே போயிருக்காருங்க. அவனுங்க மாட்டை பிடிச்சி நம்ம பையன் வீரன்னு காட்டிட்டான்ல. அசோரில் அவங்க மாட்டை பிடிச்சி தான் உன் கையை விட்டுவிட்டாங்க. இப்போ உள்ளூரில் வர பிடிச்சிருக்கான். என்ன செய்ய காத்திருக்காங்களோ. கிழிச்சாங்க. திரும்பி வெட்டுவோம்னே. சத்திரப்பட்டியில் நடந்த ஜல்லிக்கட்டில் ஏற்பட்ட சாதி கலவரத்தில் 2க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். மேலும் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து சத்திரப்பட்டி அதன் பஞ்சாயத்தைச் சேர்ந்த அனைத்து ஊர்களிலும் ஜல்லிக்கட்டு நடத்த மாவட்ட நிர்வாகம் இடைக்கால தடை விதித்துள்ளது.
கொண்டை இல்லாத சேவலும் கோபுரம் இல்லாத கோயில் மாதிரி ரத்னம் இல்லாத ஊரும் ஒன்றும் இல்லாமல் போச்சாப்பா. அதனால தான் சாதிக்கு ஒருத்தன் சண்டைக்கு ஒருத்தன் தெரியுறாங்க. ரத்னம் இருந்துருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? ஜல்லிக்கட்டு நடக்குதான்னு பார்ப்போம். எல்லாம் அந்த கருப்புக்கு தான் தெரியும். வருஷம் அவங்ககிட்ட போய் நிற்கிறதும் அவங்க எதையா சொல்லி கட்டையை கொடுக்குறது மாதிரி இருந்தா நம்ம என்னதான்ப்பா பண்ணுறது? நான் எத்தனை வருஷம் தான் அவங்க போய் தூங்கிட்டு இருக்க போறீங்க? இந்த வருஷம் ஊரை கூட்டி ஒரு முடிவு பண்ணிடணும். வருஷம் அதானப்பா நடந்துகிட்டு இருக்கு. பஞ்சாயத்தை கூட்டினாலே ஆளாளுக்கு மாற்றி மாற்றி சண்டையை போட்டு போயிடறாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு 10 வருஷத்துக்கு மேலே ஓடி போச்சு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தால் தான் நடத்த முடியும்னு கலெக்டரே சொல்லிட்டாரு. இவங்கிட்ட போய் யார் பேசுறது? இல்லை மாப்பிள்ள, ஊர் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த வருஷம் 2ல் 1 பார்த்துருவோம். ஜல்லிக்கட்டு நடத்த பேச்சு எடுத்தாலே அடிதடியில் தான் போய் முடியும். இந்த வட்டம் நடத்தணுன்றாங்க. இது எதில் போய் முடிய போகுதோ? நம்ம ஊர்லேயும் கொலை நடந்து கொள்ள வருஷம் ஆச்சு இல்லையா? இந்த வருஷம் கன்ஃபார்மாக கொலையை பார்க்குறோம்டா அப்படின்ற. ஆமாடாமாண்ணே. மாப்பிள்ள, அப்படின்னா இந்த வருஷமும் உனக்கு கல்யாணம் நடக்காதா? என்னடா சொல்கிற? நம்ம ஊர் ஜல்லிக்கட்டில் ஒத்த காலையாவது பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணுன்னுட்டு இருக்கான். இந்தா சுத்துப்பத்து ஏரியாவிலே மாடு பிடிக்கிறதுல இவன் தான் கெத்து. மேட்டுப்பட்டி மூர்த்திண்டா. மாட்டில் இருந்து மாட்டுக்காரன் வரைக்கும் 50 பேத்துக்கும் தெரியும். தெரிஞ்சு என்னடா பண்ணுறது? நம்ம ஊரில் ஒரு காலை அடக்கலையேன்னு ரொம்ப ஃபீலாக இருக்கு. ஐயாவுக்கு ஃபீலாக இருக்காம்ல. மாடு குச்சி குடல் செறிஞ்சுன்னு வச்சுக்க. ஃபீல் மட்டும் இல்லை, நொந்து நூலா நிமிடே. இதில் இருக்க சட்ட சிக்கல் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்கலை. இந்த வருஷம் நடக்காமல் போச்சுன்னு வையேன், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் லிஸ்ட்லேருந்தே நம்ம ஊர் பேரை தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு நடத்துறது குதிரைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி தான். அட அவன் எதுக்கு ஒத்துவர மாட்டான் மாப்பிள்ள? கூட்டத்தை கூட்டினாலே வேண்டாத பேசி வெட்டி விட்டுருவாங்க மாப்பிள்ள. யார் என்ன பண்ணாலும் சரி, இந்த வருஷம் ஜல்லிக்கட்டை நாம் நடத்துகிறோம். அதெல்லாம் சரிதான் தம்பி. ஜல்லிக்கட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இல்லை மாட்டை பற்றி தான் உனக்கு என்ன தெரியும்? மாட்டில் காங்கேயம், வடகரை, செம்மரை, பழமலை, ஆலம்பாடி, உம்புளச்சேரி, இருசாலி, மலைமாடு, புலிக்குளன்னு தமிழ்நாட்டில் மொத்தம் 18 வகை மாடு இருக்குது. கருப்பு, வெள்ளை, மர, மயில, காரி, கரம்பை, செவலை, செந்தாரை, புள்ளிமரன்னு பல நிறம் இருக்குது. பாடை, கொண்டை விலங்கு, வால் சொட்டை, தெராசு, ஏறு புறம், இறங்கு புறம், வால் புறம், ராசா சுழின்னு பல சுழி இருக்குது. இல்லை எந்த வகை வண்டிக்கு சரி வரும், எது வாடிக்கு சரி வரும் எனக்கும் தெரியும். மாட்டில் இத்தனை வெரைட்டி இருக்கா? என்னமோ கல் தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசைன்ற மாதிரி அடிக்கிட்டே போகிறான். இது தெரியாம போச்சு. ஏண்டா இவன் மலேசியாவில் ஏதோ இன்ஜினியர்னாங்க, மாடு மேய்க்கிற மாதிரி பேசுகிறான். இத்தனை மாடாடா இருக்கு? நமக்கு தெரிஞ்சலாம் 2 தான். ஒன்று பசு மாடு, இன்னொன்று எருமை மாடு, இன்னொன்று இருக்கு காளையா தடி மாடு. தயவுசெய்து இப்பெல்லாம் ஜோக்கடியாரா? மாடு முட்டிச்சிட்டு போவ எங்கடா போய் தொலைஞ்ச? நான் எங்கே போனேன்? உங்களுக்கு என்னடா? நீங்கள் இழுத்த 7:30 ஏன் கவுட்டக்குள்ள ஈட்டி விட்டாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, செத்துருக்கும். என்னடா பார்க்குறீங்க? எங்கள் அப்பா என்ன பிரச்சனைக்காக கஷ்டப்பட்டாரோ அதெல்லாம் இங்கே இன்னும் அப்படியே தானடா இருக்குது. அவர் சாவுக்கு அப்புறமாச்சு ஊர் ஒத்துமையாக இருக்குன்னு பார்த்தா இல்லையே. கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா சாவுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போச்சேடா. இந்த மலைச்சாமி குருமூர்த்தி இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஊரை ஒன்று சேர்த்து ஒன்றும் பண்ண முடியாது மாப்பிள்ள. ஜல்லிக்கட்டு நடத்தணும்னா கலெக்டர் தானே பர்மிஷன் தரணும். நடுவில் இவங்க யாரு? பர்மிஷன் கேட்போம், நாமளே நடத்துவோம். அது இல்லை மாப்பிள்ள, 2 பேர் தானே எதிரி, 2 ஊர் இல்லைல்ல. Oh